வயசு கீழே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய போக்சோ குற்றம் 16,518. 3 வருஷத்துல பாருங்க, 2022, 23, 24. 18 வயசு கீழே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய போக்சோ சட்டம், போக்சோ அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சட்டம் போடுவாங்க ஐயா. 16,518. இந்தியால எந்த மாநிலத்திலையும் 16,000 கேஸ்ல கிடையாதுங்க ஐயா. பாலியல் வன்கொடுமைகள் பாருங்க, 100, 200 இல்லைங்க ஐயா. 4,949, 5,000 கேஸ்ல இருக்கு. சட்டம் ஒழுங்கு உறுதியாக தமிழகத்துல சீரழிந்து விட்டது. சட்டம் ஒழுங்கு உறுதியாக மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கையில இல்ல, கையை விட்டது போயிருச்சுங்க ஐயா. கட்டுப்படுத்தக்கூடிய திறன் அந்த ஆட்சி கையில் இல்ல. அதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். எப்ப தேர்தல் வராதா என்று நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். 2026 ஏப்ரல் மாசம் நடக்கிற தேர்தல் நாளை காலையில் நடத்திடலாமே, உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாமே. நல்ல ஒரு திறமையான, தகுதி வாய்ந்த, இது போன்ற விஷயத்தை எல்லாம் இரும்பு கரம் கொண்டு அடக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் நமக்கு வேண்டும். அது மட்டும் இல்லாம காவல்துறையை சுதந்திரமாக காவல்துறையை விட்டு இந்த மாதிரி யாராவது வேட்டை நாய்கள் வீட்டுக்குள்ள புகுந்து படுகொலை எல்லாம் நடத்துறாங்கன்னா அந்த வேட்டை நாய்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு அந்த தண்டனை இருக்கணும். அவ்வளவு தைரியமாக ஒரு அரசு இயங்க வேண்டும். அரசுக்கு அந்த தைரியம் கிடையாது. அரசுக்கு தைரியம் இல்லாதனால காவல்துறைக்கு அந்த தைரியம் இல்லை. அதனால